நெக்ஸ்ட் வந்து இப்போ நார்மலா இப்போ நம்பர்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்லாம் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இஃப் எல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதையுமே நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இஃப் எல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ நம்ம சில வேரியபிள்ஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு வைக்கிறோம் அண்ட் வந்து பி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வைக்கிறோம் இல்லையா? இப்போ இதை நான் சம்திங் ஏதோ ஒரு வேரியபிள் வந்து ரிசல்ட்டாக வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இப்படி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்கும்? இதில் வந்து 30 இருக்குமா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 30 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணு. 30 இல்லைன்னா வேற ஏதாச்சும் சம்திங் ஏதோ ஒரு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். இப்போ ஓகே 30 இருந்துச்சுன்னா என்னோட நேம் பிரிண்ட் பண்ணலாம். 30 இல்லைன்னா உங்களோட நேம் பிரிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா. ஸோ அதுக்கு தான் வந்து இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. இதில் வந்து இஃப்னு ஒன்று இருக்கும், எல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆர்எல்ஸ் இஃப் எல்ஸ் இல்லாமலே நம்ம எழுதலாம், இஃப் மட்டும் வச்சு கூட எழுதலாம். இதில் எல்ஸ் வைக்கணும்னா அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எல்ஸில் இருக்கும். ஸோ இஃப்க்குள்ள சம்திங் ஒரு பிளாக் இருக்கா? ஸோ இதுக்குள்ள தான் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ள வந்து நம்ம அதோட கோடு எழுதுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இதுக்குள்ள இந்த பிளாக்குள்ள அதோட கோடு எழுதுற மாதிரி இருக்கும். இதுலையுமே என்னன்னா இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுறோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உள்ள அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதை வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி எழுதுறோம்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டுக்குள்ள தானே அது வேல்யூ இருக்கும். சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு, அது எக்ஸ்பிரஷன்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரிசல்ட்டுக்குள்ள இருக்கும். இப்போ அந்த ரிசல்ட்டை நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். அந்த ரிசல்ட்டை இந்த இதுக்குள்ள போட்டுக்கிறேன். இதுக்குள்ள போட்டுக்கிட்டு இப்போ நார்மலாக இப்போ நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா டபுள் ஈக்குவல் டுன்னு இருக்கும். டபுள் ஈக்குவல் டு கம்பேர் பண்ணி 30. ஸோ இதுவுமே டபுள் ஈக்குவல் டுன்னு ஒன்று இருக்கு, டபுள் ஈக்குவல் டு அண்ட் ட்ரிபிள் ஈக்குவல் டு. ஸோ இது ரெண்டுமே ஒன்று இருக்கு. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா வெறும் வந்து வேல்யூ மட்டும் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 30 இருக்குல்ல, இந்த 30 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே போகிறேன் 30 ஈக்குவல் டு ஈவன் தோ இது வந்து ஸ்ட்ரிங் 30 இருந்தாலுமே அது வந்து ட்ரூன்னு தான் கொடுக்கும். ஓகே இது ட்ரூன்னு கன்சிடர் பண்ணும். இப்போ நீ வந்து நம்பர் 30 இருந்தாலுமே அது வந்து ட்ரூன்னு தான் கன்சிடர் பண்ணும். 30 அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணும். பட் ஆனால் நமக்கு வந்து என்னன்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது. எனக்கு வந்து இது வந்து 30ஆகவும் இருக்கணும், ப்ளஸ் அந்த இது வந்து நம்பராகவும் இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணா 30 ஈக்குவல் டு 30 அப்படின்னு போட்டால் தான் அது வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வரும். இல்லைனா இப்போ நம்ம இன்கேஸ் வந்து 30 ஈக்குவல் இது ஸ்ட்ரிங் 30யோட கம்பேர் பண்ணோம்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதோட மீனிங் என்னன்னா டபுள் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா வேல்யூமே வந்து கம்பேர் பண்ணும், வேல்யூ மட்டும்தான் கம்பேர் பண்ணும். ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுத்தோம்னா வேல்யூவும் கம்பேர் பண்ணும், அட் த சேம் டைம் அதோட டைப்பும் கம்பேர் பண்ணும். இங்க வந்து இங்க இன்டீஜர் இருக்கா, அப்ப இங்கேயும் இன்டீஜர் டைப்பா, ஓகே. இங்க 30 இருக்கா, இங்கேயும் 30 அப்போ ட்ரூ. இங்க 30 இருக்கு, இங்க 30 இருக்கு, பட் ஆனா இங்க வந்து இன்டீஜர் இருக்கு, இது வந்து ஸ்ட்ரிங், அப்போ வந்து ஃபால்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால சம்டைம்ஸ் இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு கொடுக்கறதுமே ஒரு நல்லதுதான். அண்ட் இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு. ஆமா, ஆடட் அட்வான்டேஜ். இது ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு, மற்ற லாங்குவேஜ் இல்லை. யூஸ்வலாக மற்ற லாங்குவேஜ் டபுள் ஈக்குவல் டு தான் இருக்கும். டபுள் ஈக்குவல் டு கொடுக்கும் போதே வந்து அந்த டைப்பும் செக் பண்ணிடும். பட் இதுல டைப்பும் செக் பண்ணா ட்ரிபிள் ஈக்குவல் டு, டைப் செக் பண்ண வேணாம் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு. ஸோ அந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த நெட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். யா யா மொபைல் வைஃபை ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் நெட் கனெக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் தெரியல இல்லை என்னாச்சு? ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து கண்டிஷன் போட்டோம் என்னன்னா 30ஆகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து டைப்பும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் ஓகே பாலாஜின்னு பிரிண்ட் பண்ணேன். இல்லை அப்படின்னா இந்த எல்ஸில் போயிட்டு கன்சோல் டாட் லாகில். ஸோ இப்போ என்னன்னா இந்த ஸ்பேசஸ் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் விட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்கே அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாம், அது விட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஓகே பாலாஜி வந்திருக்கும், பிகாஸ் எனக்கு 30 இருக்கனால. இப்போ இன்கேஸ் இப்போ நான் வந்து இதை 30க்கும் 3யும் கம்பேர் பண்ணும்போது ட்ரூ இல்லை. ஸோ அப்போ உங்கள் நேம் வரும். ஆல்ஸ் இப்போ நான் இதையே வந்து 13 போட்டு அதை நான் வந்து இப்போ ஸ்ட்ரிங்குக்குள்ளே போட்டிருந்தேன் அப்படின்னா இப்போயுமே உங்கள் நேம் தான் வரும். பிகாஸ் ஏன்னா ஃபால்ஸ் இல்லை, இங்கே இந்த சைடு இருக்கிறது இன்டீஜர், இந்த சைடு இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங். இல்லை நான் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ட்ரிங்கை கொடுத்து நான் இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுவுமே ஸ்ட்ரிங் ஆகிடும், இதுவுமே ஸ்ட்ரிங் ஆகிடும். அப்போ வந்து பாலாஜி.
ஸோ திஸ் இஸ் வாட் இஃப் கண்டிஷன். இதில் நம்ம இன்னுமே கம்பேரிசன்லாம் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நீங்களே வந்து ஓகே இதுக்கு ஓகே நான் இது இன்னொன்றுமே சொல்லி இப்போ இது வந்து நான் இப்போ சொன்னல இந்த ஈக்குவல் டு இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எங்கெங்க வரும்னா இன்னொன்று வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்கு. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஒன்று வந்து கிரேட்டர் தென், அதுக்கப்புறம் வந்து லெஸ் தென், அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் வந்து டபுள் ஈக்குவல் டு, ட்ரிபிள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு. ஸோ இது என்னன்னா இந்த கிரேட்டர் தென் இருக்குல்ல. ஸோ இது வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா இப்போ இன்கேஸ் வந்து இப்போ ஏக்குள்ள வந்து இப்போ நம்ம ஏ போட்டுருக்கோம்ல. ஸோ இங்கே நான் எழுதுறேன், இங்கே அப்போ போகிறல. ஸோ ஏ கிரேட்டர் தென் பினா இப்போ ஏவோட பி வந்து சாரி பியை விட ஏ கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே ஏ இருக்கா, ஏ வந்து 10. ஸோ இப்போ 10 கிரேட்டர் தென் பி வந்து என்னது 20. ஸோ பியை விட 10 வந்து கிரேட்டரானு பார்த்தா கிடையாது. ஸோ அதனால அது வந்து ஃபால்ஸ். ஸோ இது எப்படி வந்து நடக்கணும், இப்போ இப்போ இந்த இடத்துலயே நம்ம இஃப் கண்டிஷன் நடந்துச்சு இல்லையா. இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு 30 இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு 30 பார்க்கும்போது இது வந்து ஃபால்ஸ் இருக்கா, லைக் இப்போ வந்து ஃபால்ஸ் தானே. ஸோ ஃபால்ஸ்ன்றனால இங்கே வந்து சஜன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆச்சுல. இது பேக் எண்டில் இது வந்து எப்படி அது ஐ மீன் கோட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இது ஃபால்ஸ்ன்னு இதை தூக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடும். ஃபால்ஸ்ன்னு போட்டுரும். ஃபால்ஸ்ன்னு அது நம்ம இந்த மாதிரி தூக்கிட்டு இந்த சைட் போறது வந்து நமக்கு வந்து தெரியாது. பட் அது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். ஸோ போட்டதுக்கு அப்புறம் வந்து ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். யூஸ்வலாகவே இஃப் கண்டிஷன் என்ன பண்ணா இந்த இடத்துல ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். பட் ஆனால் நம்ம டேரக்டா இப்போ இந்த ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்தோம்னா அது எப்பயுமே ட்ரூலே இருக்கு. இப்போ ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது சேஞ்சே ஆகாது. எப்பயுமே வந்து இந்த பாலாஜி மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். பட் ஆனால் எனக்கு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் வந்து வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கண்டிஷன் வந்து கொடுக்குறோம். அந்த கண்டிஷனுமே நம்ம இந்த ரிசல்ட் அந்த இது கொடுத்தோம் இல்லையா. ஸோ இது கொடுக்கும்போது இது வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுரும். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே தூக்கிட்டு ஃபால்ஸ்னு போட்டிருக்கும். அதே தான் இங்கே இப்போ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ல இப்போ இங்கே கம்பேர் பண்ணதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை நான் இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னா கம்பேர் பண்ணிட்டு இது ட்ரூவா இருந்துச்சுன்னா இதை தூக்கிட்டு அந்த இடத்துல ட்ரூ போட்டுரும். இப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் பி ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதை அப்படியே தூக்கிட்டு அந்த இடத்துல ட்ரூன்னு போடும். ஆனால் நமக்கு வந்து அது தெரியாது. பேக் எண்ட்ல அது போடும். பட் ஆனால் நமக்கு அது தெரியாது. ஸோ கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஃபால்ஸ். அதனால தான் இப்போ இந்த இடத்துல வந்து சஜன் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இது மாதிரி ஒன்றும் இருக்கு. இப்போ இது இந்த லெஸ் தென் போட்டோம்னா இந்த அது அப்படியே ஆப்போசிட்டா. ஓகே நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கே போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஏவோட பி கிரேட்டர். ஆமாம் 10 வந்து 10 விட 20 வந்து கிரேட்டர் இல்லையா. ஸோ அதனால வந்து இங்கே வந்து பாலாஜி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா இது நம்ம எந்த இடத்துல போடுவோம் அப்படின்னா இன்கேஸ் இமேஜின் லைக் ஒரு நம்பர் இருக்கு. இப்போ 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னன்னா இப்போ வந்து கிரேட்டரான்னு செக் பண்ணாமல் கேட்டால் ஃபால்ஸ்னு வரும். இப்போ ஏன்னா பிகாஸ் இங்கேயுமே ஏவும் 10 பியும் 10. ஏவோட பி வந்து கிரேட்டரா அப்படின்னு கேட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் கிடையாது இல்லையா. இப்போ இங்கே வந்து ஓகே 10 விட 10 வந்து பெருசா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் 10ம் 10 வந்து ஈக்குவல் தானே தவிர 10 இதோட இது பெருசு இதோட இது சின்னது அப்படின்றது கிடையாது. ரெண்டும் ஈக்குவல் தானே. ஸோ அப்படின்னு வரும்போது இது என்னன்னா ஃபால்ஸ்ன்னு தான் வரும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ இதை விட வந்து இது கிரேட்டரா இருந்தாலும் பரவாயில்ல, ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து அது வந்து ட்ரூன்னு வரணும் அப்படின்னா இதுதான் வந்து கரெக்டான சினாரியோ. இப்போ இதை விட இதுக்கு ஒன்று இப்போ வந்து 15 இருந்தாலும் இது வந்து ட்ரூன்னு வரும். இல்லை ஓரளவுக்கு ஈக்குவலா இருந்தாலுமே இது வந்து ட்ரூ வரும். ஸோ அதுக்கு அதான மீனிங் தான் அது. இப்போ இங்கே வந்து 10 சொல்லிட்டு போட்டிருக்கோம் இல்லையா. இங்கே என்னன்னா ஓகே 10 ஸோ செக் பண்ணுறேன். ஓகே பாலாஜி பிகாஸ் ஏன்னா நம்ம கிரேட்டர் ஈக்குவல் டுன்னு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதனால கிரேட்டராக இருந்தாலும் எடுத்துக்கும், ஈக்குவலாக. ஸோ அதே தான் இங்கே லெஸ்ஸனுக்கும் அதே தான். இந்த ஈக்குவல் டு இப்போ நம்ம பார்த்தது அதே தான். இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு இப்போ பார்த்தது. இந்த நாட் ஈக்குவல் டுன்றது இப்போ இதுவுமே நாட் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். எங்கே இருக்கு ஓகே 10ம் வந்து நாட் ஈக்குவலாக செக் பண்ணுறோம். ஆமாம் இது வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். இது வந்து ஈக்குவலாக இல்லையான்னு பார்த்தா இது வந்து ஈக்குவல் தான். 10ம் வந்து ஈக்குவல் தான். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம் நாட் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணுறோம். அப்போ நாட் ஈக்குவலான்னு பார்த்தா ஃபால்ஸ். பிகாஸ் இது வந்து ஈக்குவல் தானே. அப்படின்றப்போ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சஜன் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து டைப்பும் வந்து செக் பண்ணுறோம். இது வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருக்கா, ப்ளஸ் வந்து அதோட டைப்பும் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம். இதோட டைப்பும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கு, இதோட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ அதனால எப்படி பார்க்கும்போதுமே வந்து இது வந்து ஃபால்ஸ் தான் வரும். ஸோ சஜன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து வெறும் வந்து நான் வேல்யூ மட்டும் செக் பண்ணும். வேல்யூ மட்டும் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணும். இங்கே வந்து வேல்யூ ஈக்குவலாக இல்லாமல் இருக்கா, டைப்பும் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கு. இது இன்கேஸ் இப்போ டைப் தான் ஈக்குவலாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த 10 வந்து நான்
சிங்கிள் கோர்ஸ்ல போட்டேன்னா இதோட டைப் வேற இதோட டைப் வேறயா, அப்பனா அது ட்ரூ ஆயிடும். ஓகே அப்ப கரெக்டா தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஆயிட்டு பாலாஜி பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட்ஸ் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அந்த இப்போ. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இன்கேஸ் ஒருத்தனோட ஏஜ் வந்து இப்போ 18 வச்சுக்கோங்க, இவன் வந்து இப்போ ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். ஓகே இது வந்து சொல்லுது ஒரு இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன் போட்டு இவன் இந்த ஆள் வந்து ஓட்டிங்க்கு எலிஜிபிளா இல்லையா. இஃப் வந்து 18ஓட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். இல்லை 18ஓட கம்மியாக இருந்தார் அப்படின்னா யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். இது வந்து மை ஏஜ். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு ஐடியா இருக்கும். இஃப் ஏஜ் என்ன பண்ணா இப்போ வந்து என்னன்னா ஏஜ் வந்து கிரேட்டர் than 18 இருந்துச்சுன்னா ட்ரூ, இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு வர வைக்கணும். அப்போனா என்ன பண்ண ஏஜ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த ஒரு பிளாக் உள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா. இருந்துச்சு அப்படின்னா யூஆர் அடல்ட், இல்லை அப்படின்னா அடல்ட் நம்ம ஓட்டிங்னு சொல்றோம். ஸோ எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், நாட் எலிஜிபிள். ஸோ எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் பிகாஸ் ஏன் அப்படின்னா 18 வந்து ஈக்குவல், நம்ம ஈக்குவல் தானே போட்டிருக்கோம். ஸோ ஒன்று கிரேட்டராக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் இப்போ வந்து 8 மட்டும் போட்டுக்கிறேன், 8 மட்டும் போட்டு செக் பண்ணுறேன். இப்போ வந்து நாட் எலிஜிபிள் பிகாஸ் 8 நாட் எலிஜிபிள். இன்கேஸ் நான் இப்போ 28 போட்டேன் அப்படின்னா 8 எலிஜிபிள். ஸோ இதில் நம்ம இன்னுமே நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் சின்னதாக உங்களுக்கே வந்து சில சினாரியோ இருக்கும்ல ரியல் லைஃப்லேயே ஏதாவது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண, ஸோ அந்த மாதிரி சில டாஸ்க்லாம் வந்து நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு இன்னுமே கூட இந்த லைஃப்பில் வந்து இஃப் எல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த விஷயம் எல்லாமே கூட நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து. ஓகே.